எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெயசீலன். நான் காங்கேசன்துறைக்கும் இந்தியா நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையின் இலங்கை பொறுப்பாளராக இருக்கிறேன். எங்கள் சுபம் கப்பல் போன வருடம் 2014 ஆகஸ்டில் இருந்து காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த ஆகஸ்டோடு எங்களுக்கு ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகிவிட்டது. நாங்கள் இப்போ 2வது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சேவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. போன வருடம் நாங்கள் பருவப்பயிற்சி மழை காரணமாக நவம்பர் 2வது கிழமையிலிருந்து ஜனவரி 2வது கிழமை வரை நாங்கள் எங்கள் சேவைகளை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதால் ஒரு 2-2.5 மாதம் நாங்கள் ஓடவில்லை. இந்த முறை நாங்கள் அப்படியான எண்ணங்கள் எதுவும் இல்லை. காலநிலை கடுமையாக இருந்தால் அது அந்த காலத்தில் நிப்பாட்டி விட்டு இப்போ இந்த திரும்ப காலநிலை சீரானுடன் நாங்கள் திரும்ப நம்ம சேவைகளை வழங்கும் திட்டத்துடன் இருக்கின்றோம். இப்போது எங்கள் சேவை தினசரி நடைபெற்று வருகிறது. தீபாவளியை முன்னிட்டு தினசரி சேவை நடைபெற்று வருகிறது. முன்பு கிழமைக்கு 6 நாட்கள், செவ்வாய் தவிர மற்ற 6 நாட்களும் செய்து கொண்டு வந்த நாங்கள் இப்போ தீபாவளி காலத்தை முன்னிட்டு பேசஞ்சர் பயணிகள் நிறைய வருவதனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமையும் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 28 வரையும் தினசரி சேவை நடைபெறும். தீபாவளி அன்று மட்டும் சேவை இல்லை, 20ஆம் தேதி. அதுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கும். பிறகு 29ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஒரு 2 கிழமைகள் எங்கள் கப்பலை சிறு திருத்த வேலைகள் காரணமாக சேவையை நாங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டுவோம். ஒரு 2-3 கிழமை நாங்கள் நிப்பாட்டி விட்டு நவம்பர் 3வது அல்லது 4வது கிழமையிலிருந்து திரும்ப எங்கள் சேவைகள் தொடரும். டிசம்பரும் ஜனவரியும் எங்கள் சேவைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த பத்திரிகையால் நான் இதை சொல்வதன் நோக்கமே, நாங்கள் போன வருடம் போல சேவையை நிப்பாட்டாமல் இந்த வருடம் தொடர்ந்து செய்வோம். ஜனவரி டிசம்பர் நாங்கள் சேவைகளை தொடர்ந்து செய்வோம். பாக்கு நீரிணையில் ஏற்படும் பருவப்பயிற்சி மாற்றங்கள் கடுமையாக இருந்தால் அதுக்குரிய 2-3 நாளோ 5 நாளோ அந்த சேவைகளை நாங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் காலநிலை சீரானவுடன் நமது சேவைகளை தொடர்ந்து செய்வோம். பண்டிகை காலத்தில் இப்போது நாங்கள் தீபாவளியை நாங்கள் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் எங்கள் பயண கட்டணத்தை குறைத்துத்தான் செய்த நாங்கள் இப்போது போய் வருவதற்கு 28,300 ரூபா அறவிடுகிறோம். இங்கிருந்து செல்வதற்கு 12,300 ரூபாயும், அங்கேருந்து வருவதற்கு 16,000 ரூபாயும் அறவிடுகிறோம். நாங்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்னும் சிறப்பு சலுகைகளை அறிவிக்க இருக்கிறோம். அது நாங்கள் தைப்பொங்கலுக்கு கிட்ட வரும்போது, ஜனவரி வரும்போது நாங்கள் அதை அறிவிப்போம். இப்போது நிறைய பயணிகள் போய் வருகிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போது 2-3 கிழமையாக கப்பல் எங்களோட கப்பல் ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கேருந்து 140, 145, 150 பேரும் போய் வருகிறார்கள். அங்கே இருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகள் தினமும் பயணிக்கிறார்கள். அவர்கள் தங்களோடு நிறைய தங்களுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வருகிறார்கள். அதுக்கு நாங்கள் இடம் விடுகிறோம். நாங்கள் உண்மையாக எங்களோட பயண கட்டணத்துடன் 23 கிலோ விடுகிறோம் ஃப்ரீயாக. அதாவது 15 கிலோ லக்கேஜும் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் விடுகின்றோம். அதை விட நீங்கள் இன்னும் ஒரு 25 கிலோ நீங்கள் மேலதிகமாக கொண்டு வரேன்றால் இலங்கை கட்டணத்தில் ஒரு 8,500 ரூபா 8,800 ரூபா பே பண்ணினால், பயண கட்டணத்துக்கு மேலதிகமாக பே பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 25 கிலோ மொத்தமாக ஒரு 50 கிலோ நீங்கள் கொண்டு வரலாம். 50 கிலோவோட மேலதிகமாக நீங்கள் கொண்டு வர விரும்பினால் அதுக்கு பயண கட்டணம், இந்த பொது கட்டணம் கொஞ்சம் கூட. அது எங்களோட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அங்கே அவர்கள் சொல்வார்கள் எவ்வளோன்னு சொல்லி. அது பெரிய கட்டணம் ஒன்று இல்லை. அதையும் நீங்கள் செலுத்தி உங்களுக்கு ஒரு 65-70 கிலோ வரையும் கொண்டு வரலாம். ஆனால் 50 கிலோ கொண்டு வரது உங்களுக்கு இந்த கன பேர் அப்படி தான் கொண்டு வரணும். நிறைய பேர் டூரிஸ்ட்டாக போயிட்டு தங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரணும். நாகப்பட்டினத்துலேயும் சரி, கேகேஎஸ் சாபர்லேயும் சரி, சுங்க நடைமுறைகள், இமிக்ரேஷன் நடைமுறைகள் எல்லாமே ஏர்போர்ட்டில் உள்ளது மாதிரி தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பரிசோதித்து விட்டு அவர்கள் வழியில் செல்ல அனுமதிப்பு. நீங்கள் வீட்டு தேவைகளை கொண்டு வந்தால் பெரிதாக டியூட்டி அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. உங்களை நார்மலாக எல்லாம் பண்ணுவார்கள். அதை விட எங்களை கப்பலில் நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தீர்வேற்ற கடை தொகுதி ஒன்று. அதில் நீங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தீர்வேற்ற டியூட்டி ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி. அந்த லிக்கர் ஷாப் எல்லாம் இருக்குது. அதில் அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் அதை பண்ணி கொண்டு வரலாம். நல்ல ஏர்போர்ட்டை விட மலிவாகத்தான் இருக்குன்னு பயணிகள் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு பயணிகள் எண்ணிக்கையும் கூடி இருக்கின்றது. அந்த ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அது நாங்கள் இங்கே அங்கேருந்து வரும்போது பயணிகளுக்கு நாங்கள் காலை சிற்றுண்டி கொடுக்குறோம். இட்லி, தோசை, அப்படி அந்த இந்தியன் சாப்பாடுகள் கொடுப்போம். இங்கேருந்து போகிற ஆட்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இல்லைன்னா இங்கேருந்து போகிறது பயண கட்டணமும் குறைவாக இருக்குது. மற்ற மத்தியான நேரங்களில் பயணிகள் இந்த அவைகள் வேறு விதமான ஆட்கள் போகிறபடியாக ஒரே சாப்பாட்டை நாங்கள் கொடுக்கலாது. அப்போ அவைகள் இங்கே காங்கேசன்துறையில் கேண்டீன் இருக்குது, அதில் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை எங்களோட கப்பல்லையே சிற்றுணிச்சாலை இருக்குது, அதில் இன்ஸ்டன்ட் ஃபுட் இருக்குது, அதை வண்டி கொண்டு போகலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் நிறைய சந்தோஷமாக ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த நோக்கம், முக்கிய நோக்கம் நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால், கடந்த வருடம் மாதிரி நாங்கள்
தொடர்ந்து எங்கள் சேவையை நிப்பாட்ட மாட்டோம். இந்த முறை காலநிலையை பார்த்து நாங்கள் தொடர்ந்து சேவைகளை வழங்குவோம். அதை எல்லாருக்கும் அறிய தருவது தான் இந்த நோக்கம்.